வெல்கம் டு தி ஷோ ஆஃப் யோசி ஜோசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு கெட்ட குணங்கள் இருக்கா. எல்லாருமே இங்க நல்லவர்கள் கிடையாது, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும். நான் ஸ்பெசிபிக்கா 12 ராசிகள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கெட்ட குணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அவங்களோட ஒத்து போதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள இப்ப போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஷராசி. மேஷராசி எப்பவுமே ஒரு லீடர்ஷிப் அப்படியே ஜாலியா கெத்தா அலையிற ஒரு கேஸ். நீங்க ஆனா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைடுன்னா, ஏதாவது சொன்னாவே வந்து குறுக்குடு கோவம் வந்துரும். அருவியில குளிச்சது போல இருக்குதா, இன்னும் போலையா, ஐயா ரொம்ப கோவப்படுறாருப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கியே போயிடுவாங்க. அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ஒரு நெகட்டிவ் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப செல்ஃபிஷா, அதாவது எனக்கு வந்து இது வேணும், அது மிச்சவங்களை அஃபெக்ட் பண்ணும், ஆனா எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்றதுனால நீங்க அப்படிதான் இருப்பீங்களா? எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு, இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா. சோ இது வந்து உங்க ராசிலேயே இருக்கிறதா, எதுவும் பண்ண முடியாதான். அது இன்னும் தெரியலடா, நாசப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும், கிடைக்கலனா. அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, மிதுன ராசி. மிதுன ராசி அப்படி சொன்னாவே ஜெமினி 2 ஃபேஸஸ் உங்களுக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொரு கிட்டவங்க இன்னொரு மாதிரி இருப்பீங்க. இது சாதாரணமா எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறதா, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனால நீங்க அப்பப்ப நடுவுல நின்று மாட்டிக்கிறீங்களா, என்ன இந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுற, அந்த பக்கம் ஒரு மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி மாட்டிப்பீங்களா. சோ உஷாரா இருங்க. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி அப்படின்னாவே நண்டு புடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க வார்த்தையில அப்படின்றது கூட ஒருத்தவங்க காயப்படுத்திடுவீங்க. அழகா அழகா, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன், எதிரில வந்து நின்றாத. இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்க ரொம்ப எமோஷனலா, அதாவது நான் இவ்வளவு அழுகிற, எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறல, இனிமே நீ எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி, அதாவது தான் எமோஷனல் ஆகுறதை விட மிச்சவங்களையும் எமோஷனல் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ரத்த கண்ணீர், கண்ணீர் தான் அதோட ஆயுதம், அதை வச்சே எல்லாத்தையும் சாதிச்சிடும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கணுமா. அதாவது நீங்க கொஞ்சம் அப்படியே லீடர் மாதிரி, கேப்டன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கொஞ்சம் பாசியான நேச்சர் தான். ஆனா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடு கொடுக்கணும். எப்ப பாரு என்ன நீயே முந்திக்கிட்டு போற, அப்ப நாங்கெல்லாம் எப்ப வர அப்படிங்கிற மாதிரி மிச்சம் உங்களை பார்த்து கேட்பாங்க. சோ நீங்க மிச்சவங்களுக்கும் வழி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா, லிப்ரா, துலாம் ராசி. சோ துலாம் ராசிக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடிவு எடுக்கவே முடியாது. அவனுக்கு நான் உன் பொண்ணு தெரியுமா? டாடி அவனுக்கு நீ என் பொண்ணு தெரியுமா? அது மட்டும் இல்லாம முடிவெடுக்க முடியாத காரணத்தினால அப்பப்ப யாரையாவது திட்டி விட்டுருவீங்களா. சார் ஏன் சார் லென்ஸ் வழியா பாக்குறீங்க? இன்னும் மார்க் ஜாஸ்தியா தெரியும், டென்ஷன் ஆவீங்க. Will you shut up? இது என்ன மாதிரியான குணம் அப்படின்னு என்னாலே சொல்ல முடியல. சோ நீங்க அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படிங்கறது நான் பாக்குறேன் கமெண்ட் செக்ஷன்ல. இந்த யோசி ஜோசி ஷோல 6 ராசிகளுக்கான கெட்ட குணங்களை நம்ம பார்த்தாச்சு. சோ மிச்சம் 6 ராசிகளுக்கான கெட்ட குணங்கள் நீங்க பார்க்கணும்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க என்ன போடுறோமோ உங்ககிட்ட வந்து சேரும். பாய்.